மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், பாசத்துக்குரியதான என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய கவனத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். 1.5 வருஷ காலமாக மோகன்குமார் சாலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நார்வூரில் இருந்து வரக்கூடியதான கலிகல மார்த்தண்டம் சாலை இத்தனை வருஷமாயும் சாலையை போட துணியாத அதிகாரிகள், எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள், எத்தனையோ பிரச்சனைகள் நடந்ததான இந்த நேஷனல் ஹைவேட சாலை சார் இன்றைக்கு மார்த்தாண்டம் மேம்பாலக்கத்தில் ரோடு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஒன்று மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் சார் சாலை ஓட்டல் கிடக்குமா கிடக்காதா என்று அதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஏன் சார் போன மாதம் வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது, ஏன் சாலை போடவில்லை சார்? நைட்டோடு நைட்டு போட தான் உண்டு சாலை. இந்த டிராஃபிக்கில் தேவையே கிடையாது. மக்களுக்கு எவ்வளோ துன்பம், எத்தனையோ பிரச்சனைகள். சாலை போடுவதற்கு ஏன் காரணம்? நீங்கள் காடாத காரணம் என்ன? இந்த மேம்பாலத்தில் இந்த மழை நாளில் சாலை போட உத்தரவு போட்டது யார் காண்டக்டர்? அந்த சாலை போட்ட கிடக்கும் சாலை நிலவரம் என்ன? வியாபாரிகளும் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் எல்லாம் இவ்வளோ அவதிப்படுற நேரம் இந்த மழை நேரத்தில். ஆகையால் இது சரியான முறை அல்ல. இந்த நடவடிக்கை சாலை போட வேண்டியதுதான். வெயில் நேரத்தில் இவர்கள் எங்கே போயிருந்தார்கள்? ஏன் சாலை போடவில்லை? அதான் கேள்வி. இன்றைக்கு இந்த அடவடி தான் சரியான பெரிய மழை பெய்யக்கூடிய நேரத்தில் சாலை போடுறாங்க. காலையில் இருந்து எவ்வளோ துன்பம் அனுபவிக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் ஆம்புலன்ஸுகள் பலமுறை போராடி கொண்டிருக்கிறது சாலைக்கு வேண்டி. ஆனால் இதை இன்றைக்கு செய்தது மிகப்பெரிய துரோகம். விசாரணை செய்ய வேண்டும். யார் உத்தரவு போட்டதை, சாலை எந்த அளவுக்கு போடுகின்றார்கள் என்பதை குறித்து நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்.